நம்ம ஆட்சிக்கு வந்த அடுத்த நிமிஷம் என்ன செய்ய போறேன்னு சொல்றேன். சட்டம் ஒழுங்க சரியா ரொம்ப ஸ்ட்ரிக்டா நிலைநாட்டியே தீருவோம். அதோட வெளிப்பாடா பெண்கள் பாதுகாப்புக்கான மிக கடுமையான சிறப்பு சட்டம் கொண்டு வரப்படும். Many months later. அது அப்பவே இனிஷியல் ஸ்டேஜ் அதை நீங்க கண்ட்ரோல் பண்ணிருந்தீங்கன்னா இத்தனை பெண் குழந்தைகளை இத்தனை பெண்களை இழக்க வேண்டிய ஒரு சூழ்நிலை ஏற்பட்டிருக்குமா? எல்லாத்தையும் பண்ணிட்டு பழிய தூக்கி ஏன் மேல போடுறாங்க. பேக் அடிச்சிட்டான் பாத்தியா? நான் தான் சொன்னல பேக் அடிச்சிரானே, பேக் அடிச்சிட்டான் பாரு. கடல் நீரும் உப்புத்தான், கண்ணீரும் உப்புத்தான். உங்களை நம்பினதே என் தப்பு. தம்பி மயில் வாகனம் அண்ணே வெளிகட்ட இழுத்து மூடுறா. ஐயையோ என நம்மை அலற வைக்கிறது புள்ளி விவரங்கள். தாவைக்கு அரசு அமைந்த கடந்த 34 நாட்களில் சுமார் 207 பாலியல் குற்ற வழக்குகள் பதிவாகியுள்ளது. அதில் குழந்தைகளுக்கு எதிரான பாலியல் குற்றங்கள் மட்டும் 106. அதிலும் தாவேக்கவினர் சம்பந்தப்பட்ட வழக்குகளை எண்ணி முடியவில்லை. இதுக்கு நடுவுல நம்ம பசங்க உள்ள பூந்து அங்க ஒரு சம்பவம் ஒண்ணு பண்ணிட்டு டக்குன்னு வெளியே வந்துடுறது. கும்பலாக சுத்துவோம் நாங்க, ஐயோ எம்மன்னு கத்துவோம். கத்துறேன்னு கேட்டா உன்ன வாயிலேயே கொத்துவோம். இன்றைக்கு ஒரே நாளில் கடந்த 24 மணி நேரத்தில் 5ற்கும் மேற்பட்ட குழந்தைகளுக்கு சிறுமிகளுக்கு பாலியல் வன்கொடுமை நடந்துள்ளது. போலீஸ் டிபார்ட்மெண்ட் கையில வச்சுக்கிட்டு என்ன சார் பண்ணீங்க? பொம்மைகள் மாதிரி வச்சு விளையாடிட்டு இருந்தீங்களா? ஒரு மனசாட்சின்றது வேணாம். அப்ப உங்ககிட்ட இருக்கிற போலீஸ் புடிங்கனா இருக்குது. சட்டம் ஒழுங்கு எப்படி இருக்கு? சட்ட ஒழுங்கே இல்லங்க, இந்த ஆட்சியில சட்ட ஒழுங்கே இல்ல. டேய் இவன் வேற என்னை ரொம்ப டார்ச்சர் பண்றான்டா. கும்மிடி பூண்டியில என்ன நடந்திருக்குன்னா, அதாவதுங்க பீகாரை சேர்ந்த ஒரு குடும்பம் அங்க இருக்கக்கூடிய சிப்காட்ல தங்கி இருந்தா அவங்க அங்க வேலை பார்த்துட்டு வராங்க. அப்படி இருக்கக்கூடிய ஒரு தம்பதியினுடைய 3 வயசு குழந்தைய பிபின் மஞ்சி அப்படின்னு ஒருத்தனும் அவன் கூட 3 பேரும் 4 பேரும் சேர்ந்து என்ன பண்ணிருக்கானுங்க, அந்த குழந்தைக்கு பிஸ்கட் வாங்கி கொடுத்து தனியா ஒரு ரூமுக்குள்ள கூப்பிட்டு போயிருக்கானுங்க. சோறுதான் திங்கிறியா இல்ல பியல் திங்கிற பேப்புண்டமாவனே, இந்த பொழப்புக்கு 4 பேர் பூல ஊமி பொழைக்கிற மாதிரி கிகோலோ பையா. அத அங்க இருக்கக்கூடிய ஒரு அம்மா பாத்துருக்காங்க. பிஸ்கட் பாக்கெட் கொடுத்து அந்த ஒரு 3 வயசு குழந்தை என்னென்னவோ பண்ணிருக்காங்க. ஸ்டேஷனே புடிச்சு கொடுத்துருக்கோம். 4 பேர்ல ஒருத்தனை புடிச்சு கொடுத்துரும். இன்னும் 3 பேர் கிடைக்கல எங்களுக்கு. அந்த 3 பேர் அடிச்சவன அவன் ஓடிட்டு இருக்கான். ஆட்சியை நடத்தி கொண்டிருக்கக்கூடிய இந்த ஆட்சியாளர்கள் தேவையில்லை. தங்கள் வீட்டு பெண்களுக்கு அண்ணனாக தம்பியாக பிள்ளையாக பாதுகாப்பு கொடுக்க எங்கள் தலைவர் தளபதி அவர்கள் தான் வேண்டும் என்று மக்கள் சொல்லிக் கொண்டிருக்கிறார்கள். கும்மிடிப்பூண்டி அருகே பாலியல் சீண்டலுக்கு உள்ளாகி முள்புதரில் தூக்கி வீசப்பட்ட 3 வயது பெண் குழந்தை சிகிச்சை பலனின்றி உயிரிழந்தது. எங்கள் தலைவர் தளபதி அவர்கள் தான் வேண்டும் என்று மக்கள் சொல்லிக் கொண்டிருக்கிறார்கள். சென்னையை அடுத்த பூந்தமல்லி அருகே 7 வயது சிறுமியை பாலியல் வன்கொடுமை செய்ததாக புகார் எழுந்திருக்கிறது. அதே பகுதியைச் சேர்ந்த சரவணன் என்பவரை கைது செய்து காவல்துறையினர் விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். இப்படி நீங்க இங்க நடக்கக்கூடிய பெரும்பாலான குற்றங்கள்ல யாரா ஈடுபடுறான்னா டிவி கேக்காரன் தான் ஈடுபடுறான். இப்ப இந்த டிவி கேக்காரன் இந்த பாலியல் குற்றங்களுக்கு ஒரு அருமையான விளக்கத்தை ஒரு அம்மா கொடுக்குறீங்கயா. முதல்ல நான் ஒன்னே ஒன்னு சொல்லிக்க விரும்புறேன். அனைத்து மகளிருக்கும் நான் ஒன்னே ஒன்னு சொல்றேன். தன்னோட மூஞ்சப்பாரு மூஞ்சியும் முகர கட்டையும் இந்த மூஞ்சில முடிச்சா பொடிக்கு போயில சிக்குமா? பிள்ளைங்களுக்கு நல்ல Dress, ஒழுக்கமான Dress போட்டு வளர்க்குங்க. முதல்ல கவனித்தீரா? எதை மன்னா? இவன் பாடிய துதியை கவனித்தீரா? அது பெரிய வயசா இருந்தாலும் சரி, 18க்கு மேல இருந்தாலும் அந்த பொண்ணுக்கு தன்னுடைய அடக்கம் என்னன்றது தெரியணும். முதல் பாயிண்ட் அதுதான் சார். புரியுதுங்களா? அப்பெல்லாம் பாத்தீங்கன்னா துப்பட்டா போட்டுட்டு தான் மறைச்சிட்டு தான் போவாங்க. தனக்குள்ள அந்த ஒரு அடக்கம் அந்த பெண்ணுக்கு வந்தாவே அவ சேஃப்டி சார். ரொம்ப ரொம்ப சாரி சார். அப்படிதான் பேசுவேன். நீ பொத்திட்டு உட்காரு. அப்ப அரைக்குறையா ஆட போறதுனால தானே சார் பிரச்சனை மேல பிரச்சனை வருது. ஏய் வாயை முன்னேந்து போட ஏதாசியமா பேச போற. அப்ப கண்ணு எங்க போகுது ஒரு மக்களுக்கும்? பாத்தீங்களா? அந்த ஆடக்குள்ள ஒளிஞ்சிட்டு இருக்கிற ரகசியம் என்னன்றது தனக்குள்ள அந்த பெண்ணு ஒரு தாய் வளர்க்கணும். உன் பொண்ணு எங்க போய் நீ தான் பாக்கணும். உட்கார்ந்துட்டு திமிரா உட்கார்ந்துட்டு பேசிட்டு கூடாது. ஆளாளுக்கு பெரிய நீங்க தான் பெரிய அறிஞர்கள் பிறக்கும் போதே 6-7 மூளையை வச்சு உங்களுக்கு படைச்ச மாதிரியும் நாங்க கேக்குறோம். அந்த நாடு முன்னேற்றங்கிறதே அனைவரினுடைய பாதுகாப்பையும் உள்ளடக்கியதுதான்.
சட்ட ஒழுங்கையும் உள்ளடக்கியதுதான். இந்த பாதுகாப்பு சட்ட ஒழுங்குங்கிறது அடிப்படை விஷயம் ஒவ்வொருத்தனுக்கும். இத ஒண்ணு புடுங்காம, இத ஒண்ணு பாதுகாக்காம, இத ஒண்ணு நிலைநாட்டாம இந்த தமிழ்நாட்டை நீங்க எந்த விதத்துல இங்க வந்து முன்னேற்ற முடியும்? அப்ப இந்த டிவிக்கே கட்சிக்காரனும் தப்பு பண்றான், இதெல்லாம் கேட்க வேண்டிய காவல்துறை வந்து வேடிக்கை பாக்குது. இதெல்லாம் வந்து பார்த்துட்டு இருக்கக்கூடிய டிவிக்கேல இருக்கக்கூடிய பெண்களும் பாலியல் குற்றங்களுக்கு காரணம் பெண்கள் தான் காரணம், அவர்கள் வந்து Dress ஒழுங்கா போடாததான் காரணம் அப்படின்னு ஒரு கேவலமான ஸ்டேட்மெண்ட் கொடுக்குறாங்க. புரியுங்களா? அதுக்கு சிஎம் வந்து வந்தா பாப்பாரா? இல்ல சிங்கப்பெண் படம் இருக்குமா? அதுக்கு கோவம் எதுக்கு வருது? அவ்வளவு வெக்கமா இருந்தா எங்கேயாவது போய் விஷத்தை குடிச்சிட்டு செத்து போங்க. அந்த பெண்களுடைய வறுமையை குறிவைத்து அழைத்து வந்து ஆபாசமாக அந்த பெண்களை வந்து கார் வீடியோ எடுத்து அதை தன் நண்பர்களுக்கு பகிர்ந்து பணம் சம்பாதிச்சுதான் ஒருத்தன். இதை வச்சு ஒரு பாலியல் தொழில் போல அந்த பெண்களை வந்து பாலியல் தொழில் தள்ளியிருக்கான், வம்படியா தள்ளியிருக்கான் அப்படிங்கிற குற்றச்சாட்டு சேலம் வீரபாண்டி சார்ந்த தாவேக்கோட பொறுப்பாளர் மணிகண்டன் வந்துருக்குது. மனுஷங்களா நீங்களாம் ஆனந்தம். எனக்கு அவ்வளவு ஆத்திரம் வருது, என் கோவத்தெல்லாம் அடக்கிட்டு இருக்கேன். என்ன வேலையை பார்த்தானோ அதே வேலையை தான் அங்க சேலம் மணிகண்டன் பாத்துக்கிறான். அங்க ஒரு கணவனை இழந்த பெண்ணு, கணவன் கைவிட்டு போயிட்டாரு, தனியா வந்து அழுதுகிட்டு இருக்கு ஒரு நாள் பேருந்து நிலையத்துல. அப்போ இவன் போய் ஆறுதலா பேச மாதிரி எதுக்கு அழுதுட்டு இருக்கீங்க, ஒன்றும் கவலைப்படாதீங்க தெரிஞ்ச அப்படின்னு சொல்லி பேசிட்டு அவங்க பிரச்சனை கடன் இருக்கு அதுன்னு பேசிப்பாங்க போல இருக்கு. உடனே தெரிஞ்ச ஃபினான்ஸா இருக்காங்க, அவங்க சப்போர்ட் பண்றேன் அப்படின்னு சொல்லி பேசி அவன் வீட்டுக்கு அனுப்பிச்சிடறான். அப்புறம் நம்பரை வாங்கிட்டு வீட்டுக்கு போயிட்டீங்களா அப்படின்னு பேச வைக்க கொஞ்சம் ரெண்டு பேருக்கும் பழக்கம் ஏற்பட்டது. இது தன்னுடைய தேவைக்கு பயன்படுத்த மட்டும் இல்லாம தொடர்ச்சியா வந்து அவங்கள தன் தேவைக்கு பயன்படுத்திக்கிறான். ஒரு நேரத்தில் என்ன ஒரு 2 பேரும் அறையில் இருக்கும்போது அவருடைய அலைபேசி திறந்துருக்கு. அலைபேசி எடுத்து பார்த்தா கிட்டத்தட்ட ஆயிரக்கணக்கான காணொலிகள், இது ஆபாசமான பெண்களை வீடியோ எடுத்த காணொலிகள் வச்சிருக்கான். அப்ப இந்த பொண்ணுகிட்ட வீடியோ காலில் பேசின வீடியோவையும் எடுத்து வச்சிருக்கான். அப்ப பார்த்தோன்னே அதிர்ச்சியாகி அந்த வீடியோ டெலிட் பண்ணிட்டு சில காணொலிகள் மட்டும் அவங்க தெரிஞ்ச நண்பர்களுக்கு அனுப்பிச்சதாக சொல்றாங்க. அனுப்பிச்சிட்டு பயந்து அங்கிருந்து வந்து அவருடைய நம்பரை பிளாக் பண்ணி கொடுக்காங்க. திருப்பி தொடர்ச்சியா ஃபோன் பண்ணி என் நம்பரை பிளாக் பண்ண பரவாயில்ல, என் கூட வரலாம் பரவாயில்ல, என் நண்பர்கள் இருக்காங்க அவங்க உங்களை பாத்துக்குவாங்க, அவங்க கூட போங்க. நண்பர்கள் யாரு? தாவேக்கா கட்சிக்காரனா, தாவேக்கா நிர்வாகியா, இல்ல வேற யாருமா? இப்போ இங்க படுத்துற நிமிஷம்னால தாங்க முடியலையே. இந்த மாதிரி இவனுக்கான தைரியம் யார் கொடுக்குறாங்க? இன்னொரு மளிகை வச்சுக்கிட்டு நூற்றுக்கணக்கான பெண்களுடைய வாழ்க்கையில விளையாடியதாக இந்த பெண் சொல்றாங்க. இவனை முழுசா காவல்துறை எடுத்து விசாரிச்சா பொள்ளாச்சி சம்பவத்தை விட ஒரு கொடூர சம்பவம் இவனுக்கு பின்னாடி இருக்கும்.